எனக்கு பெரிது கிடையாது. திரும்பி வந்து என்னுடைய தாயின் முகத்திலே சந்தோஷ கோலத்தை நான் பார்ப்பேனோ அல்லது பாராமல் போய்விடுவேனோ நாராயணா. அதனாகிய பெருமனிய தலையிலே என்ன எழுதினானோ அந்த முறைப்படி கண்டிப்பாக நடக்கும் தான். ஆனால் என்னுடைய தாயாகப்பட்டது போய் வாடா என்று சொல்லியிருந்தால் வெற்றியோடு தீரத்தோடும் அமரமாகிய குருச்சேத்திரம் என்றால் சாதாரண இடம் கிடையாது. வெட்டி குத்து சைக்க முடியாத இடமாக ஏற்பட்டது. அப்படி என் தாயின் வார்த்தைக்கிணங்க நான் நின்று விட்டால் பாரத போராளிக்கு நான் மகனாக பிறந்து அவன் கோலத்தனமாக தாயின் வார்த்தை கேட்டு நின்று விட்டான். அப்படி என்றுதான் எனக்கு பெயர் கிடைக்கும். இன்றைய தினத்திலே தாயின் வார்த்தையை மதியாமல் நான் சென்று வெற்றியோடு வந்தால் தந்தையின் வார்த்தை கேட்டு சென்றான், வெற்றியோடு வந்தான், வீரவாள் அபிமன்னன் என்று பெயர் கிடைக்கும். அப்படியே என் விதி ஆனது அமரமாகி குருச்சேத்திரத்திலே மாண்டு விட்டாலும் அங்கே எனக்கு வீரப்பட்டை என்பது ஒன்று கிடைக்கும். எனக்கு மோட்ச நற்கதி சேருவேன். அப்படி எந்த போதிலும் இது எல்லாம் புலம்பி கொண்டிருந்தால் இதை நினைத்து அழுது கொண்டிருந்தால் வேலையாவது எப்படி போறோம். கடுசோத்து மூட்டில எலி வச்சு கட்டண கதையா பண்ணியதை எலியேதான் நானே நீ நினைச்சுக்கினியா. கொண்டு வந்தால் தந்தை, கொண்டு வந்தாலும் வராவிட்டாலும் தாய். ஆமா, உயிர் காப்பான் தோழன். அந்த வார்த்தை கிணங்க என் தாய் தந்தை என்னை போடா என்று சொல்லி விட்டார். அப்படி என்று வருத்தத்தை மறந்து நான் இப்போது அமரமாகி குருச்சேத்திரம் போறேன். நல்லாவே தெரியும், எங்க வீட்டுக்கிட்ட ஒரு முண்டை இருக்கிறான். ஆமா, வேணுமணியாவா நான் எப்ப ஆட்டோ ஆட கிளம்புறோம் அப்ப வேணுமணியே உட்காந்துருப்பா வயலே. எப்ப நீ கிளம்பு? ஆமா, நல்லாவே தெரியும் நான் ஆட்டோ தான் போறேன்னு. நான் அப்பதான் வண்டி எடுத்து இப்படி ஸ்டார்ட் பண்ணி பாக்க மூணாவது முடிய எங்க போறேன் நடுத்தம்பி. அப்ப டயர் பஞ்சர் ஆகும், இல்ல எங்கேயாவது உயுமோ இல்ல ஏதாச்சும் ஒன்று ஆகும். என்ன 7 பண்ணி தரல நம்ம. அப்ப அந்த கேள்வி கேட்டுதான் அந்த மாதிரி கதையா. இப்ப நான் போறது நன்கரை தெரியும், எங்க போறேன்னு என் கூடவே இருந்து கேக்குறீங்க. உனக்கு என்னடா துரோகம்? நான் அதுக்கு சொல்ல வரல. நான் நீங்க போங்க, உங்களை போறது வேணாம், நீங்க போறதுதான் புரியுதா. உங்க பொண்டாட்டி கிட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்க எங்க வேணாலும் போகலாம். மாசமா இருக்குது, நீங்க போராடனா ஒன்னு ஆயிடும் உங்களுக்கு. அதுவா சும்மா ஒரு பேச்சு முறைக்கு சொல்றேன், எதனா ஒன்னு ஆயிடும். உங்க பொண்டாட்டி ருத்ரி கிட்ட சொல்லிட்டு அப்புறமா நீங்க போங்க. வண்டிக்கு போனவரும் கண்டிக்கு போனவரும் வீடு வந்த கிணல வரும். தாய்க்கு பின் தாரம் என்று சொல்வார்கள். தாரத்தோட கிடையாது, 6 மாதம் கர்ப்பமாக இருக்கிறது, அது வாயில் வருமாக இருக்கிறது. அதனால மனைவி எங்களுக்கு நான் போய் வாரடி பெண்ணா என்று சொன்னால் போய் வாருங்கள் மன்னா என்று அந்த மனைவி கட்டிய மனைவியாச்சு சொன்னால் போறோம், நம்மளுக்கோ ஜெயம் வரும் அப்படின்னு சொல்றேன். சபாஸ், இந்த வார்த்தை நான் மறந்து விட்டேன். அதனால உன்னுடைய வார்த்தையின் பிரகாரம் என்னுடைய மனைவி ருத்தரி இருந்தால் உன்னுடைய மண்டபர் அபிமன்னன் ருத்தரி தருப்பா.
வணக்கம் அம்மா. இலக்கண நன்றாக புரிந்து கொண்டாயா? புரிந்தது. எப்படி? ருத்திர் என்று எனக்கு தெரிஞ்சது. வில்லாள நாட்டை வில்லாள மன்னனுக்கும் சுதர்கனிக்கு பிறந்த நாங்க 2 பேர். நீங்க 2 பேரா? தெரியுமா? ருத்ரபாலன் ஒன்று, ருத்ரி ஒன்று. ஆமா. ஆனா யார் திருமணம் செய்த ராஜாக்கள் நடுப்பிறந்த வில்லுக்கு விஜயன் சொல்லக்கூடிய அவருக்கு மகனா விளங்கக்கூடிய அபிமன்யை திருமணம் செய்ய. அபிமன்யு இப்ப பண்ணீங்க. என்ன காரணம்? எதுக்காக வந்திருக்கீங்க? ஐயோ, அவர் எங்க சண்டைக்கு போறாராம். சண்டைக்கு காவலுக்கு போறாராம். சரி, அப்புறம் நானே இப்ப பாக்கட்டுமா? பாரு பாத்தியா எப்படி இருக்காரு? கோவ குறியோடு இருக்காரு. ஆமா. எப்படி பாடணும்? எப்படி திருமாதனக்கு பருமா பற்குண புலவா அடி பண்ணாரும் மாதர்கள் படியோங்கிறதாதி அடி மன்னனாம் நாடே எங்க மகிழும் சுதாரி அடி என்னரும் கண்டா அடி அதிகால ஆனா ஒரு வார்த்தையாச்சு கேளு. ஐயா கோரிக்கி ஐயா பொற்படி அலங்கரிக்கு ஐயா சீருட ரத்திலேறி என்னரே போல ஐயா என்னவென்று நான் அறிவேன். அறியாதக்கோ தெரிய இவ்வளவு கோவ குறியோடு ஆயுதங்களை எடுத்துக்கினு சேனையில குடிக்கினு எங்க போறீங்க? பில்லாம்பு கடையும் எல்லாம் கரத்தியா தாங்கி ஜனாஜனத்தோடு சென்றிருக்கிறீங்களா மண்டா? ஆமா. எங்க போறீங்க? எங்க போறீங்க? அடியாம் போகணும். என் மனைவி பத்தியா எவ்வளோ அம்போடு கேட்கிறாள் பார்த்தியா? கண்டே நான் சொன்னால் உன்னுடைய மனமாகப்பட்டது சந்தோஷப்படுவாய். ஆமாங்க. என்ன தெரியுமா?
அது சொல்லுவேன் கேளாய் மாதே சொல்லுவேன் கேளாய் மாதே பிராணரோ தர்மர் தன்னை அவன் வெல்லுவேன் என்று வீரம் கூறிய சென்றிருக்க அடி புல்லறி வாழ நிட்டான் அந்த சேனைகள் போரு கலைக்க செல்லூரார் என் தந்தைமார்கள் என் தேவியாக கண்ணு அதாவது என்னுடைய தந்தை பெரிய தந்தைக்கோ இன்றைய தினத்திலே காவலுக்கு போறேன் என் கண்ணு எங்க போறீங்க காவலுக்கு போறேன் காவலுக்கு போறீங்க ஆமா அப்படி காவல் அப்படி காவலுக்கு போறேன்றீங்களே சுற்படி துரோணர் வந்தால் அங்க எப்படி ஆகுமோ அது எனக்கு எப்படிங்க தெரியும் நல்லாவே எழுதி வச்சுக்கிறாங்க அதாவது இந்த நாடகம் எழுதினது அவங்க கணவன் மனைவி 2 பேர் தான் எழுதினாங்களா ஆமா பொண்ணு வேஷத்துக்கு மனைவி எழுதினாங்களா ஆண் வேஷத்துக்கு அவர் அந்த ஐயா எழுதினாரா இப்ப என்ன பண்ணா அப்படி காவல் இருந்தால் சொற்படிக்கு ட்ரோனர் வந்தால் எப்படி ஆகுமோ என் ஆதாவேதா ஆமா இதை சொல்றதுக்கு முன்னே அங்கிருந்து நான் கூட்டேன் ஆமாங்க அதாவது ருத்தரிக்கு கடைசி அடினாக அபிமன்னனுக்கு முதலடி அப்படி பாட்டு எழுதிருக்காங்க எப்படி ஆகுமோன்னு சொல்லியா எப்படி பைத்தியக்காரு அடி எப்படி ஆகுமோ என்ன சொல்றான் என்னடா நான் என்ன ஆளு இதை சொல்றதுக்காக இவனை கூட்டம் எப்படி ஆகுமோன்னு சொல்றியா எப்படி ஆகுமோ என்று அற்பமாக பேச வேண்டாம் விற்பிடித்தவனை வாட்டுவேன் விற்பிடித்தவனை வாட்டுவேன் விற்குரு ட்ரோணாச்சாரி சற்பனை செய்து மடிப்பார் இந்த கற்பிணியால் அனுரத்தேனே என் நாடாவேதா இனிமேல ஒரு பொண்டாட்டி சொல்றாங்க அந்த ட்ரோணாச்சாரிய பெருசா பேசினாப்பா நான் யாரு விற்குரு ட்ரோணாச்சாரி சற்பனை செய்து மடிப்பான் கற்பிணியால் அனுரத்தேனே என் நாடாவேதா அப்படின்னு சொல்றான் அடி கற்பிணியே ட்ரோணாருக்கு நான் கற்பனை நான் உரைக்கிறேன் கற்பனை படிக்கவில்லை
பாடின பத்தியா? கற்பனையா படிக்க வரலங்க. அவர் கார்முகம் கருதை கட்டுவார். கற்பனை படிக்க வல்ல ஒப்பில்லா என்றுரைய கார்முகம் கணிதம் கற்றவர். பிற்புறு சோழர் கார்முகம் கணிதம் கற்றவர். அவன் கார்முகம் கணிதம் கற்று வச்சுனா என்ன பண்ண முடியும்? அவனுக்கு மந்திரம் தெரிஞ்சா என்ன பண்ண முடியும்? இதை எல்லாம அவனை சொல்லி கூட்டம். அவன் கார்முகம் கணிதம் கற்றவன பைத்தியக்காரி. அந்த கார்முகம் அதுக்குன்னு போகும்போது இனிமேல் சொல்லலாமா? பூரா பாட்டை தான் பாடிட்டு இருக்கிறோம். எந்த கதையும் வளர்த்துல. ஓ நீ மாமா இருந்தாங்க எல்லாம் இன்னும் மகாராஷ்டிரம் ஹக்கணம் இந்திய எல்லாத்திற்கும் ஹரிகிருஷ்ணன் என்று சொல்ல முடியாத ஆரூர் அண்ணார் அவர்கள் லட்சமாக பகிர்ந்து அவர் வங்கியில் இருந்த காமன் ரதிதேவை துணையிருந்து செல்லுமரமா சிறப்பின் தேடி தருமாறு இந்த ரதிதேவை பிரார்த்தனை சுபேஜயம். நீங்க என்ன சொன்னீங்க? இப்ப என்ன சொன்னா? அடி கார்முக கரத்தில் இருந்து போர் விஜயன் மைந்தனோடு பார்ப்பனன் எதிர்க்க போகுமோ அடி என் மானே தேடு பார்ப்பனன் எதிர்க்க போகும். எதுக்கான பாப்பார பையன் பார்ப்பனன் எதிர்க்க போகுமா? சூத்திலே போட்டு அடிக்கிறியா? அந்த சூத்து என்னத்துக்கு ஆவற? சூத்து என்னத்துக்கு? அப்ப அவன் ஒழுங்கா எனக்கு விட தள்ளிட்டான். போய் பார்ப்பனார் பற்பல படைகளோடு அலசாலி எல்லாம் அடிக்கிறீங்க. அடிக்கிறேன். அவன் பின்ன சொல்ற பாட்டு பாடுற பாத்தீங்களா? பார்ப்பனன் என்றும் அல்ல கூர்ப்பன படைகள் இருந்தும் அவன் பல ஜாலி ட்ரோனர் ஆச்சுது. என் நாதாவேதா பல ஜாலி ட்ரோனர் ஆச்சுன்னு சொல்றால. அப்ப அவன் பல ஜாலி நகடா என்ன இத்து போனவனா? நீ போன அடி வாங்குவீங்க போவ. அப்ப என்ன அப்ப அடி வாங்குனா? அப்ப நானு அவன் பல ஜாலி ட்ரோனரா? அடி பல ஜாலி பலஜாலி என்று குலமாஜே பேச வேண்டாம். நான் தலமாலூர் ராஜ சிங்கம். ஏன் போவன சொல்ல தெரியுமா? எதனால போவன
என் திசை பட்டுடும் நாதா என் இடதுகன் துணிக்குரிய வேதா அண்டர்கோன் பேர் அணியனோ நடி ஆளும் தூங்கையில் அண்டர்கோன் எங்க தாத்தா தேவேந்திரனுக்கு பேரு அண்டர்கோன் ஒரு பேரு அண்டர்கோன் பேர் அணிய நான் அடியாலும் தூங்கையில் கண்டாத சொற்பனம் என் கண்ணுமே கலங்குது அடி பைத்தியகாரி சொற்பனம் கண்டியா சொற்பனம் அடி கண்ட அடி பைத்தியகாரி யாரா இவன் இந்த காலத்துல சொற்பனம் கண்டா அடி சொற்பனத்தால் என்ன சொக்கமோ சொற்பனத்தால் என்ன சொக்கமோ துணவிய உண்மனோ ஏக்கமோ ஆட்பல சிறைகள் படைகுட்டி வந்தாலும் மற்புய வழியினால் மாட்டிய மாட்டுவேன். நீங்க போறீங்களே அந்த சண்டைக்கு எப்படி போய் தெரியுமா? ஐயா அந்த வச்சனிய குட்டியே நீங்க போறீங்க. ஆனா இப்ப எப்படி நீங்க இருக்கீங்க தெரியுமா? இப்ப எப்படி இருக்கீங்க? ஐயா கொல்லுவே என்று மேற்கொள்கிறீங்க. இந்த கோழியை சொல்லி கொல்லுவேன்னு துடிக்கிறீங்க. ஆனா உங்களை நடுவில் நிக்க வச்சு குன்று போல 4 சுத்தி உங்களை வெட்டுவது போல ஒரு அடிச்சாங்க இருக்கிறவங்க போறோம். ஐயோ பொண்ணு போட்டு போட்டு அடிக்கிறோம். ஒரு ஆம்பளையா கேம்பளையா அவங்க ஆள பேசுறாங்களா? அப்புறம் அவன் என்ன சொல்றான்? நான் அவன் எவன் வந்தாலும் நான் கொல்லு விட்டிய நான் சொல்றேன். அப்ப அவன் கொல்லுவேன் என்று குதிக்கிறீர், கோதையால் வார்த்தையை மறுக்கிறீர். சொன்னா எவன் வந்தாலும் என்ன ஒண்ணு பண்ண முடியாது. அடி கொல்லாவே கூடி வளர்த்தாலும் முனிவர்களும் மனிதர்களும் ஆளும் பிரம்மே தேடியே காணாலே தந்தே அதை ஜெயித்தவர்கள் தவறு செய்து கொன்ற மாடே அதை ஈழா வீமனை கொள்வது அந்த வீமனை கொள்வதை ஜெயித்த மாடை எங்க நீங்க ஓடி போய் சொல்றீங்க. அங்க வருவது யார் தெரியுமா? அந்த ஈசனை யாருமே பார்க்க முடியாது. அவரை பார்த்து 3 முறை பார்த்து உங்க பெரிய பெரிய கல்யாணக்கூடிய வீமனை கொள்வேன் கொள்வேன் என்று எதாயுதமோ கொன்ற மனை வச்சிருக்காங்க. நீங்க போனீங்கன்னா அவர் ஒரு வீமன், நீங்க 5 வீமன். முதல்ல உங்க தாங்க கொள்வாங்க. கேடிய காணாத ஈசன் தன்னை சேர்ந்தவனாக பட்டவன் கொன்ற மாலையும் கதாயுதமா வைத்திருக்கிறான் அப்படி என்று சொல்கிறாய். அடி பெண்ணே, அவன் வச்சிருந்தா என்ன பண்ண முடியும்? இது எல்லாம் வைத்திருக்கிறான் உன்னை கொல்வது போல கனவு கண்ட இது எல்லாம் பொய்யாகிவிடுமா அப்படின்னு கேக்குறேன். அடி பைத்தியக்காரி, அடி பொய்யாக நீ கண்ட சொற்பனத்தால், அடி பொய்யாக நீ கண்ட சொற்பனத்தால் போர் வீரன் எனக்கு வாழ வந்திடாது.
அடி பையரவன் மேல்தோ என்ற பரமாநாதன் மறந்தாமல் அருளிருக்க தப்பாக அடி துய்ய சிவன் அருளினாலே கொன்ற மாலை அந்த துய்ய சிவன் அருளினாலே கொன்ற மாலை சூச்சினால் சைத்தரசன் என்னை கொன்ற போதும் தையாளரே தூள்படவே பறக்க ஓட்டி அடி பொய்யாக நீ கண்ட சொற்பனத்தால் பார்வீரன் அபாயம் வந்திடாது பையரவன் மேல் துயின்ற பகவநாதன் பரந்தாமன் அருளிருக்க ஜெயந்த பாது துய்ய சிவன் அருளியாலே கொன்ற மாலை சூச்சினால் சைத்தரசன் கொன்ற போதும் தையலரை தூள்பட்டதை பறக்க ஓட்டி சங்க தொனி நான் முழங்குவேன். அதனால என் மாமன் நாராயணருக்கு வரை எனக்கு ஒரு ஆபத்து என் உயிரே என்னாவே அதிலே மாலனுக்கு விரோதியாகி அவனை நீ வகை செய்ய வரும்போது தானறிந்த மாதவனும் குல பிராமண போ வழிவெளித்து வைமறிக்க உந்தனையோ பேயின்னு பூட்டி வைக்க. இப்ப நீ சொல்றீங்களே எங்க மாமன் இருக்காரு அப்படி சொல்றீங்க, உங்களுக்கு முதல் சத்ருன்னு மாமன் தான். அப்புறம் பாரா என் மாமனா எனக்கு சத்ருன்னு சொல்றாளா? எப்படி இந்த ஜென்மத்திலே நீங்க அபிமன்யு போன ஜென்மத்திலே ஒரு சூரனாக பிறந்து பக்கல வந்த சூரனாக போன ஜென்மத்திலே நான் பிறந்தேன். ஆமா ஆமா. இந்த ராம இட்டரை கண்டால் அடிப்பது, ஆமா அந்த நாயனை அடிப்பது, அவனை கொல்வேன் கொல்வேன் என்று கம்பனை கட்டினீங்க. இதனை தானே உங்க மாமா மாதவனும் உள்ள பிராமண வடிவெடுத்து ஒரு பக்கத்துல நிற்கும் போது அப்போது நீங்க வந்தீங்க. வந்து அந்த நாராயண பாட்டியால கேட்கும் போது அப்போது அவர் அந்த நாராயண தினந்தோறும் இந்த வயதான் வருவா போவா. அப்படியா வரும்போது நான் உங்ககிட்ட புடிச்சு கொடுக்குறேன். நீ இருந்தால் அந்த நாராயணன் இந்த வழியாக வரமாட்டான். அதனால அருகாமையில ஒரு பெட்டி இருக்கிறது, அதுக்குள்ளே நீங்கள் படுத்து உறங்கினால் நீங்க பெட்டியில உட்காந்தீங்கன்னா வரும்போது இந்த பெட்டியை தொண்டு விடுறேன், அப்படி நீங்க அந்த நாராயண புடிச்சுக்கலாம் அப்படி சொன்ன உடனே அவருடைய பேச்சை நீங்க கேட்டு அந்த பெட்டியில உட்காரும் போது பெட்டியை மூடி எடுத்துட்டு போய் வீட்டுல வச்சாரு. அந்த பெட்டிக்குள்ள என்னை வைத்து மூடிய போது என் ஆவியானது பெட்டிக்குள்ளே மனித விட்டது. அங்கே இருந்தீங்க. ஆமா. அந்த பெட்டி எடுத்துட்டு போய் இங்க வச்சு என்ன கண்டுபிடிச்சோம் சொல்லிட்டு அவர் பூஜை செய்யக்கூடிய பூஜை வச்சாங்க. ஆமா. அப்ப உங்க அம்மா இருக்காங்க சுபத்திரை, நிறமாத கர்ப்பிணி 9 மாத கர்ப்பிணியா இருக்கும் போது வளைகாப்பு கொடுத்து என் தாயா என் மாமா வீட்டுக்கு அழைத்து சென்ற போது வச்சபோது அப்ப உள்ள வந்து பார்க்கும் போது பூஜை முறை பெட்டி இருந்தது. ஓ நம்ம அண்ணன் நமக்காக ஏதோ பரிசு வாங்கி வச்சிருக்காருன்னு அந்த பெட்டியை தொண்டு பார்த்த உடனே இதனால் நம்ம இல்லாமல் அனுநாயகப்பட்டவர் ஏதோ புதுசாக ஒரு பெட்டி இருக்கிறது அப்படி என்று என் தாயான சுபத்திரை அந்த கர்ப்ப கோலத்தோடு அந்த பெட்டியை திறந்து பார்க்கும் போது என்ன நடந்தது? பெட்டியை திறந்து ஆவேகப்பட்டது திறக்கும் போது ஆவேகப்பட்டது நாசிவ சென்று அந்த கருவில கலந்துச்சுங்க. அதாவது பெட்டியை திறந்து பார்க்கும் போது சட்டென்று உண்டாய தாக்கது. அந்த பெட்டியை திறந்து பார்க்கும் போது அக்கறை தந்த சூரனாக இருந்த நான் என் ஆவியானது பெட்டிக்குள்ளே அமர்ந்தது. அந்த ஆவியானது என் தாயினுடைய நாசின் வழியாக சென்று மீண்டும் அபிமன்னனாக பிறந்து விட்டேன். என் மாமனுக்கு
போன ஜென்மத்திலே நான் எதிரி, இந்த ஜென்மத்திலே உனக்கு எதிரி. உங்களுக்கு முதல் சத்ரு கூட முதல் ஏரியா உங்க மாமா தாங்க. எங்க மாமனா எதிரின்னு சொல்றேன். ஆமா. பெண்ணே ருத்தரு, என் மாமனே எனக்கு எதிரியா இருந்த போதிலும் அடி அப்படியே கண்ணால் என் பகையை போல, அடி அப்படியே கண்ணால் என் பகையை போல என் அம்மாடும் அமர்காலத்தில் என்னை சூழ்ச்சியாக அடி தப்பிதங்கள் மிக நினைத்து என்னை கொன்ற போதும் என் தந்தை போய் தனதெடுத்து நிற்கோனாது. அடி துப்புடைய மாதரசை இந்த புவியின் மீது, அடி துப்புடைய மாதரசை இந்த புவியின் மீது நான் சுகமுடனே வாழ்ந்தாலும் என் விதி படிக்கு எப்படி ஒரு தினத்தில் மரணம் உண்டு. அடி இருதயமானாலே அப்படியே அண்ணாளின் பகையை போல என் அம்மான் என் அமர்காலத்தில் சூழ்ச்சியாகிய தப்பியதர்கள் மேல் எடுத்து என்னை கொன்ற போது என் தந்தை மைதனை தடுத்து நிற்கோனாது. அடி துப்புடைய மாதரை செய்த புவியின் மீது நான் சுகமுடனே வாழ்ந்தாலும் என் விதி படிக்கு எப்படியும் ஒரு தினத்தில் மரணம் உண்டு. அதனால உன் பேச்சை நான் கேட்க போவது கிடையாது. கொடுத்தால் விடத்தாமல் போது, இல்லை என்றால் நான் செஞ்சிருவேன். போ போறியா? ஆமா போ போறியா? போ. தாய் தந்தையும் போடா என்று சொல்லிவிட்டார். அதாவது கூட இருந்தால் என்னை எங்க போறேன்னு கேட்டு விட்டான். என் மனைவியானவளையும் போன்னு சொல்லிவிட்டான். எது நடந்தாலும் பரவாயில்லை. இப்போது அமரமாகி குறிச்சேத்திரம் பெரிய தந்தை இடத்திலே வந்து விட்டேன். எவன் வந்தாலும் நான் பாக்குறேன். உள்ள தர்மநந்தன் இருக்கின்றான். போய் கூப்பிட வேணும் ஃபர்ஸ்ட். கூப்பிட்டா கூப்பிடுங்க. நேராக பாசங்களை சென்று சென்று உள்ள தர்மநந்தன் இருந்தா கொண்டு வரோம். பாத்துட்டு வா. இருக்குறானே பாத்துட்டு வா. யார் வந்திருக்க? இங்க ஜனம் ஒரு பொடி பையன் இருக்கிறான். பொடி பையனா? ஏன் மயிறு போட்டு வந்தாங்க? ஐயா உங்க பெரியப்பா ஐயா நேரா சொல்றான். நேரா சொல்றான். ஆமா பிராமண பையன் சின்ன பையன். எல்லாரும் கொஞ்சம் சேலஞ்ச் ஆகாது. இவன் எதுக்கான ஆளு? யாருக்கிட்ட என்ன பண்றான்? சொன்னப்பட்ட தெரியுமா? மறைகோல சோழாச்சாரி, மறைகோல சோழாச்சாரி, அந்த மாநகல் உணர்ச்சியது அந்த இறையவன் மகளை சிறமதில் பிரிப்பேன் அத உன்னால முடியவில்லை. ஒரு குறையது வருகும் முன்னே